ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி கவிஞர் தமிழ் ஒளி அவர்களை பற்றி பார்க்கலாம். தமிழ் ஒளி பற்றி 9th நியூ புக்கில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. அதில் ஒரு செய்யுளும் அவரை பற்றின ஆசிரியர் குறிப்பும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த செய்யுள் பார்த்துக்கலாம். எதை எடுத்தாலும் செய்யுள் நல்லா பார்த்துருங்க. அப்போ தான் நமக்கு ஏதாவது லைன் கொடுத்து கேட்டால் நமக்கு நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு செய்யுள்ஸ் பார்க்கலாம். மொட்டை கிளையொடு நின்று தினம் பெரு மூச்சு விடும் மரமே, வெட்டப்படும் ஒரு நாள் வருமென்று விசனம் அடைந்தனையோ, குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை வெறித்த இலை, வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ, கட்டை எனும் பெயர் உற்று கொடுந்துயர் பட்டு கருகினையே, பட்டை எனும் உடை இற்று கிழிந்தெழில் முற்றும் இழந்தனையே. அடுத்த பாட்டு கொடுத்துருக்காங்க. காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிடக் கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனையே, பாடும் பறவைகள் கூடி உனக்கு ஒரு பாடல் புனைந்ததுவும், மூடு பனித்திரை யூடு புவிக்கொரு மோகம் கொடுத்ததுவும், ஆடும் கிளை மிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததுவும், ஏடு தருங்கதையாக முடிந்தன இன்று வெறுங்கனவே. இந்த செய்யுள் பட்டமரம் அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. இது கவிஞர் தமிழொலி அவர்களோட கவிதை. இது 9th புக்கில் மட்டும்தான் இருக்குது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவரை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது. அடுத்தது அவரை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். சொல்லும் பொருளும். குந்த அப்படின்னா உட்கார, கந்தம் அப்படின்னா மனம், குந்தன்னா உட்கார, கந்தம்னா மனம், மிசைனா மேல், விசனம்னா கவலை. இலக்கண குறிப்பு: வெந்து, வெம்பி, எய்து இது எல்லாமே வினையெச்சங்கள். மூடு பனின்னா வினைத்தொகை, முக்காலத்தை முன்னெடுத்தது, அதனால் இது வினைத்தொகை. ஆடும் கிளை பெயர் எச்சத்தொடர். அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம். விரித்த, விரி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டலா, விரி பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, ஆ பெயரச்ச விகுதி. அதுக்கப்புறம் அவரோட குறிப்பு பார்க்கலாம். கவிஞர் தமிழ்ஒலி அவர்கள் 1924 முதல் 1965 புதுவையில் பிறந்தவர். பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர். இது ரொம்ப முக்கியம். பாரதியாரோட வழித்தோன்றல், பாரதிதாசனின் மாணவர். மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியவர். இவரோட படைப்புகள் நிலைபெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மே தினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் முதலானவை இவரின் படைப்புகளில் குறிப்பிடத்தக்கவை. இப்பகுதி தமிழொலியின் கவிதைகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இது ரொம்ப முக்கியம். அந்த கவிதைகள்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நிலைபெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மே தினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் இது எல்லாமே கவிஞர் தமிழனுடைய தான். இவர் முக்கியம் என்னென்னா, இவர் பாரதியாரோட வழித்தோன்றல், பாரதிதாசனின் மாணவர். இது ரெண்டுமே அவருக்கு ஒரு பெருமை தான். அதனால் இது நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா கேட்பாங்க. ஏன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. அதனால் ரொம்ப நல்லா பார்த்துக்கலாம் இதை நம்ம. அடுத்து இவரோட பிறந்த வருடங்க பார்த்திங்கன்னா 1924, இறந்தது 1965 புதுவையில் பிறந்திருக்கிறாரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.